எதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவன் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை. ஞால தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை திருமலரே நீ இறைவன் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் புறம் தள்ளப்பட்டவருடைய சார்பாகவும் இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் யார் வாழ்விழந்து நிற்கதியாய் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அதே சமயத்தில் யார் இருமாப்போடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் மீண்டும் அந்த தாழ்நிலைக்கு அனுப்புகின்றார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும், ஒடுக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு சார்பாக இருக்கின்றார் என்ற ஆழமான சிந்தனையையும் உள்ளத்தில் விதைக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும்
பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ளவும் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது சாயத்துறை பீட்டர் சோஃபியா டேனியா டாலியா இவருடைய கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மணமானோர் மணவிலக்கு தேடக்கூடாது, மணமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 25 - 31 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, மணமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை என்னிடம் எதுவும் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்கு உரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மணமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மணவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பார்ந்தவர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள்,
ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். ஒன்று பேறு பெற்றோர், மற்றொன்று ஐயோ உங்களுக்கு கேடு. இந்த 2 வார்த்தைகளுடைய பொருள் நமக்கு நன்றாக தெரியும். பேறு பெற்றோர் என்றால் கடவுளுடைய ஆசிரால் நிரப்பப்பட்டோர் அல்லது கடவுளுடைய ஆசிரால் நிறைவு பெற்றோர் என்பது அர்த்தம். பெண்களுக்குள் பேறு பெற்றோர் என்று சொல்லி வாழ்த்தப்படுகின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த பெண்களுக்குள்ளேயே முதன்மையானவராக, நிறைவு பெற்றவராக, ஆண்டவருடைய அருள் பெற்றவராக இருக்கின்றார். எனவே பேறு பெற்றோர் என்பது ஆண்டவருடைய அருள் பெற்று நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அதே சமயத்தில் ஐயோ உங்களுக்கு கேடு, இது நேர் எதிர் பதத்தை நமக்கு விளக்குகின்றது. ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னா கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். கடவுள் எப்போதும் சபிப்பதல்ல, மாறாக கடவுளுடைய ஆசிரும் அருளும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடம்தான் ஒரு சாபத்திற்குரிய ஒரு இடம். எனவே அது ஐயோ உங்களுக்கு கேடு. கேடு என்பது சாபத்திற்குரிய ஒரு வார்த்தை அல்லது அழிவுக்குரிய ஒரு வார்த்தை. இயேசு 4 விதமான நபர்களை முன்னிறுத்தி அவர்களை பேறு பெற்றோர் என்றும், அதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கின்ற அந்த 4 பேரை கேடுற்றவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். யார் அந்த 4 பேர்? 1 ஏழைகள், 2வது பட்டினியாக இருப்போர், 3வது அழுது கொண்டிருப்போர், 4வது இகழ்ந்து ஒதுக்கப்படுபவர்கள். இந்த 4 பேரையும் ஆண்டவர் இயேசு பேறு பெற்றவராக சித்தரிக்கின்றார். வெறுமனே அவர்களுடைய
எண்ணத்தையும் சிந்தனையையும் தன்னுடைய பால் ஈர்ப்பதற்காகவோ அல்லது அவர்களை கவர்ந்து இழுப்பதற்காகவோ இயேசு அப்படி செய்யவில்லை. மாறாக இயேசுவினுடைய சிந்தனையினுடைய ஆழத்தை அல்லது அவருடைய பணியினுடைய தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய பணி முழுவதும் யார் ஒடுக்கப்பட்டார்களோ, யார் பாவிகளாக கருதப்பட்டார்களோ, யார் சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளப்பட்டார்களோ, எந்த சமூகம் மனிதர்களை பாவிகளின் பட்டியலில் சேர்த்து அவர்களை வெறுத்து ஒதுக்கியதோ அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு உடனிருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை கொடுக்கின்றார். எனவேதான் பேறு பெற்றோர்னா ஆண்டவருடைய அருள் பெற்றோர், கடவுள் அவர்களோடு இருப்பார். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அழுகின்றவர்கள், இகழ்ந்து ஒதுக்கப்படுபவர்கள் சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு வாழ்வு இல்லை, இவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பல நேரங்களிலே தங்களுடைய இயலாமையை நினைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போய்விடுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அவர்கள் கவலைப்படுவார்கள். எனவே இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் இயேசு தேவைப்படுகின்றார். அதே சமயத்தில் அதற்கு நேர் எதிர்ப்பதம் செல்வர்கள், உண்டு கொழுத்திருக்கின்றவர்கள், சிரித்து கொண்டிருக்கின்றவர்கள், பிறரால் புகழ்ந்து பேசப்படுபவர்கள். இந்த 4 பேரையும் ஆண்டவர் இயேசு ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அப்படின்னா பணக்காரங்க எல்லாம் மோசம் இல்லை, நன்றாக 3 வேளை உண்பவர்கள் எல்லாம் தவறானவர்கள் அல்ல, அல்லது சிரித்து இன்புறுகின்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் அல்ல. மாறாக இந்த ஒரு செல்வமும் அல்லது தேவைக்கு மேலான உணவும் அல்லது அடுத்தவர்களை பார்த்த ஏளனச் சிரிப்பும் இருமாப்புச் சிரிப்பும் அல்லது பிறர் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவே போலித்தனமான நடிப்பும், இதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார். காரணம், ஒரு செல்வம் அல்லது ஒரு சொத்து ஒரு மனிதனுடைய அகம்பாவத்தை மிகுதியாக்கும், தான் என்ற கர்வத்தை அவனுக்குள் ஏற்படுத்தும். மிகுதியான உணவு ஒரு மனிதன் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தூண்டி எழுப்பும். அடுத்தவர்களை பார்த்து நகைப்பதும் ஏளனத்தோடு சிரிப்பதும் அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற ஒரு அகம்பாவச் சிரிப்பும் அந்த மனிதனை மனிதத்தன்மையிலிருந்து வெளியேற்றிவிடும். பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவே போலித்தனமான அல்லது கள்ளத்தனமான பல்வேறு நடிப்புகளை, பாசாங்குகளை செய்கின்றவர்கள் ஒருபோதும் நியாயமான உண்மையான வாழ்க்கையை வாழப்போவதில்லை. எனவேதான் அவர்களை கேடுற்றவர்களுடைய பட்டியலிலும், யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை பேறு பெற்றோர் பட்டியலிலும் ஆண்டவர் இயேசு தொகுத்து கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவுடைய அருள் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, எளிமை, அகம்பாவம் இல்லாத ஒரு யதார்த்தம், கள்ளத்தனம் கலக்காத வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, அடுத்தவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கின்ற மாண்புமிக்க மனித வாழ்க்கை. இவை அனைத்தும் தான் மீண்டும் நமக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஒரு சமுதாய பார்வை, ஏன்னா யதார்த்தத்தில் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றத்தை சிறப்பாய் கொண்டு செல்வதற்காக முன்வந்தவர் ஆண்டவர் இயேசு.
எனவே இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த சமுதாய பார்வையில் நாம் எப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக இருக்கப் போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவருடைய வழிநடத்துதலுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையின நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையின நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு தேவன் என் தேவனேசம் என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். என் அன்பு தேவன் என் தேவனேசம் என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகனளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான
குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முட்பாவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதினி பெற்றாய். வாழ்க